எனவே அந்த எளிதாக அவங்களால கபலீகரம் பண்ணி சாப்பிட்டு விழுங்க முடியல. ஆரியர்களாலையும் முடியல, தெலுங்கு பேரங்களாலையும் முடியல. அதனால தமிழர்னு சொல்லிக்கிறேன். ரைட்டு, தப்பு இல்லை. அந்த லெனின் பகுப்பெல்லாம் அவங்க பார்க்கறது. இது பாரத மாதா கம்யூனிஸ்ட், சிபிஐ சிபிஎம் எல்லாம் பாரத மாதா கம்யூனிஸ்ட். அதுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழனா பிறந்தாண்ணா எவனா இருந்தா பிரபாகருடைய மதிப்பை குறைக்கக்கூடிய காரியங்களில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன். சத்யராஜன், இப்போ எங்களுக்கு தெரியாது, எந்த மொழி எங்களுக்கு வேண்டியதில்லை. அந்த சமஸ்கிருதம், மண்ணின் மக்கள் பேசப்படாத அந்த சமஸ்கிருதம் எங்களுக்கு தேவையில்லை. தேவர்கிட்டே கொடுத்துரு. ஆமா, அவர்களுடைய ஏற்கனவே குடியுரிமை அவர்களுக்கு இருக்கு. அது ஒன்றும் புதுசாக நம்ம ஒன்றும் தரப்போறது இல்லை. இது இருக்கிறது. அதுக்கு பிறகு வந்தவர்கள் அயலார்கள், அவர்கள் வெளியேற்றணும். சில பேர் நம்மளாம் விரும்பி வச்சுக்கிறதா வச்சுக்கலாம், வெளியேற்றணும். அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கணும். அவங்க சொன்னா இவங்க சொன்னா நம்பிராத. உன் அறிவை கொண்டு யோசனை செய்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சரின்னா ஏத்துக்கல விட்டுடு என்று சொல்லி கொடுத்தவன் நம்ம பேராசான் திருவள்ளுவன். சத்திரியர்களாக இணைத்துக் கொண்டார்கள். வயசு அவர்களோட சமமாக பிராமணர்கள் பழகியது உண்டா? அக்ரகாரத்துல விட்டது உண்டா? அவங்கெல்லாம் நூல் எழுதியிருக்காங்க. அக்ரகாரத்துல போக முடியாது. வன்னியராக இருந்தாலும் சரி, செருப்பு போட்டு போக முடியாது, தோல்ல துண்டு போட்டு போக முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் தெலுங்கு மாடல் தான், நம்ம தமிழர்களுக்கானது இல்லைன்னு பசங்க இப்ப புரிஞ்சுட்டாங்க. இப்ப பெரிய வாதங்கள் நடக்குது, நல்லா கொந்தளிப்பா நடந்துகிட்டு இருக்கு. இது வளர்ந்ததுன்னாக்க கருணாநிதி குடும்பத்திலிருந்து அரசியல்லே வர முடியாதே. தமிழ அனைத்து அத்தனை பேரும் சூத்திரன், அவனுக்குள்ள ஒரு பிரிவு பஞ்சமன், இன்னொரு பிரிவு இருக்கிறது பிராமணர். ரெண்டு வர்ணம் தான் இந்த தமிழ்நாட்டுல. வடநாட்டுல தான் 4 வர்ணம். இப்படி வச்சிருக்கிற பிராமணர்களை கொஞ்சுவாங்கள, அதை எதிர்த்து நீங்க வாங்க. பிராமணர்கள் நீங்க சமத்துவமா எங்கேயாவது மதிச்சிருக்கியா? எல்லாரும் சூத்திரர்கள் தான். ராஜராஜ சோழனே சூத்திர அரசனுங்கிற கும்பல். நீங்க எங்களை விட பிராமணரை எதிர்த்தவங்களா? அவங்கெல்லாம் ஆந்திராக்காரங்களும் கர்நாடகாரங்களும் தமிழனை விட. இதை நாங்க ஏத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டோம். எங்க முன்னோர்களும் எதிர்த்திருக்காங்க. நாங்க இந்த தலைமுறையில எதிர்த்து முடிவு கட்டிடுவோம். அது பிரச்சனையே இல்லை. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை கஸ்தூரி தெலுங்கு இன மக்கள் குறித்து பேசியது சர்ச்சையாகி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அவர் மீதாக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவருக்குரிய முன்ஜாமீனை ரத்து செய்திருக்கிறது. திராவிடம் தமிழ் தேசியம் மீண்டும் ஒரு முறை பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழல் குறித்தும் இதற்குரிய பின்னணி குறித்தும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் இன்றைக்கு கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த நவம்பர் 3ஆம் தேதி சென்னையில நடந்த இந்து மக்கள் கட்சி ஏற்பாடு செய்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல நடிகை கஸ்தூரி ஒரு பேச்சு பேசுறாங்க. அது பெரிய அளவுல சர்ச்சையாகிட்டு அவங்க மீதான வழக்குகள் பல்வேறு நிலையங்கள் பதிவுபட்டது, காவல் நிலையங்கள் பதிவு. இந்த பின்னணியில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவருக்குரிய அந்த முன்ஜாமீனை ரத்து செய்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்க என்ன கருது? பல பேர் ஏற்கனவே பேசிட்டு இருக்க பேச்சு தான் அது. அப்படி பேசக்கூடாது அந்த பாணியில அப்படின்னு பொதுவா ஒரு நாகரிகமா சொல்றது தவறு கிடையாது. பேச வேண்டாம் அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்றது பொதுவா நாகரிகம். ஒரு அரசியல்ல அப்படி எல்லாம் போய் ஒரு இனத்தை இழிவுபடுத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிறது சரிதான். அதுக்கு வழக்கு போடுறதுன்னா எவ்வளவு பேசியிருக்காங்க. ஒருத்தரும் ஒரு இனத்தை, ஒரு ஜாதிய, அதுக்கெல்லாம் வழக்கு போடுறாங்களா? வழக்கு போடுறதே தவறுங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் சொல்றது, மக்கள் நிலையில இருந்து அது அநாகரிகமானது, அப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு கருத்து உருவாக்கணும்னா அதை கண்டனம் செய்யலாம். அந்த நிலையிலிருந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க போறாங்கன்ட்டு போயிடணும், அவ்வளவுதானே தவிர அதுக்கெல்லாம் வழக்கு போடுவது என்பது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. அடுத்து அந்த வழக்குக்கு பிணை தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறது மிக மிக ஒரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நல்லா ஓரளவு நல்லா தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர், துணிச்சலா செய்வாரு, பல தீர்ப்புகளை வழங்கியிருக்காரு. இதுல இவ்வளவுதான் அவர் செஞ்சிருக்கிறது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. அது மாதிரி பிணை தர முடியாது அப்படிங்கிறது அப்படி சொல்ல ஒரு உயர் நீதிமன்றத்துல அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சந்திக்கட்டா அந்த ஒரு வழக்கு நடக்கட்டும். எவ்வளவு இதை விட கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பிணை கிடைக்குது. இப்போ நீங்க இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தோட கடுமையா தாக்கி ஒரு தோழர் நம்ம மணிமாறனுடைய கட்டை விரலை கடிச்சு துண்டா எடுத்துட்டாங்க. பெண்ணாடம் பகுதியில, திட்டக்குடி வட்டம், முருகன்குடியில பிணை கொடுத்துட்டாங்களே உங்களுக்கு. 2 பேரை கைது பண்ணாங்க. பாக்கி 5 பேர். அதுல 5 பேர்ல பாக்கி 3 பேருக்கு கைதே இல்லாமல் பிணை கொடுத்தாங்களே நீதிமன்றத்துல.
அந்த சிறையில் இருந்தவங்களும் உடனே பிணை கொடுத்தாங்களே, சில நாட்களே கொடுத்தாங்களே. இப்போ எவ்வளவு வந்து ஒரு அது வந்து கடுமையான பிரிவு. இப்போ புது சட்டப்படி 351 உட்பிரிவு 3ன்னு சொல்றாங்க, கடுமையான பிரிவுன்னு சொல்றாங்க. ஆனா பிணை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து பிணை கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது, இந்த மாதிரி இப்ப கஸ்தூரிக்கு மட்டுமல்ல, இப்ப உதயநிதி வந்து சனாதனத்தை பத்தி பேசும்பொழுது உத்தரப்பிரதேசல வழக்கு போடுறது, பீகார்ல போடுறது, இது என்ன தப்பானது இல்லைங்களா? அது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் என்ன, அங்க மட்டும்தாங்க போடணும். உலகம் பூரா போடுறதுங்கிறது வந்து பழி வாங்குறது, சட்டத்தை அல்லது நீதித்துறையை தவறா பயன்படுத்துறது. அது போல கஸ்தூரி பேர்ல பல வழக்கு, பல பேர் மேல வழக்கு இருக்கு. சாட்டை பேர்லன்னா பல இடத்துல வழக்கு போடுறது, உதயநிதி பேர்ல மாநிலம் விட்டு மாநிலம் வழக்கு போடுறது. இப்ப அந்த ஒருத்தர் சனாதனத்தை பத்தி பேருக்கு விமர்சனம் பண்றது உரிமை இருக்கிறது. அதனால உதயநிதி பேர்ல வழக்கு போட்டதே எங்க வேணாலும் தப்புங்கிறது என்னுடைய கருத்து. அது வேற. நீ போடுறது அது எங்க அவர் பேராரா அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த நீதிமன்றத்துல போட்டுப்போ. இந்தியா பூரா போடுறதுனா பழி வாங்குறது, சட்டத்தை தவறா பயன்படுத்துறது, அதை அனுமதிக்கிறது உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அனுமதிக்கிறது மிக தவறானது. எனவே இந்த வழக்குல கஸ்தூரிக்கு அப்படி பண்ணி கமெண்ட் அவர் கொடுத்ததும் கொஞ்சம் அதிகமான கமெண்ட். ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்ததும் ஒரு கூடுதலான கொடுத்தது அது வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. பொதுவாக நம்ம கஸ்தூரிக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே ஒரு கருத்துரிமை இருக்கிற போது அதை வந்து அப்படி பண்ண வேண்டியது இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. நடிகை கஸ்தூரி வந்து அந்த கூட்டத்தில் பேசிய பேச்சு பற்றி உங்களுடைய கருத்து? ஏன்னா அவர்கள் 300 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அரசருக்கு அந்த புறத்து மகளிருக்கு சேவை செய்ய வந்தவங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து அவங்களே தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற பொழுது, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிராமணர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாதா? நான் பிராமணர்கள் தமிழர்கள் என்றால் வேற யார் தமிழர்கள் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க. இப்ப இதுதான் இந்த சர்ச்சைக்கு மிக முதன்மையான காரணம். இந்த பேச்சு பற்றி உங்களுடைய? இந்த பேச்சு பத்தி இப்ப சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பேச்சு பத்தி இப்ப அந்த அம்மா பேசுறது பிராமணர்களை வெளியாருன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதா அந்த அம்மா. இப்ப இங்க தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் தேசியர்கள் பேசுறதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. இது வேற, அது வேற. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது பிராமணர்கள் ஏன் சொல்ற, நாங்க 2000-3000 ஆண்டுகள் மொழி வந்தவங்க, நீங்க வந்து இந்த காலத்துல இருந்தவங்க அப்படின்னு சொல்றது அந்த அம்மா அது பேசுது. அந்த அந்த நிலவரம் அது வந்து அரண்மனைக்கு அந்த புற பெண்களுக்கு காவலா வந்தவங்க, அப்படி வந்தவங்க, அதெல்லாம் தப்பு. அப்படி பேசுறது தப்பு. யாரா இருந்தாலும் சரி பேரு முதல்ல தப்பு. அதை மாற்றுக்கிறதே எனக்கு கிடையாது. அடுத்தது வரலாற்று உண்மையும் இல்லை. அது தெலுங்கு பேசக்கூடியவங்க வந்து பல காலங்களில் தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டார்கள். களப்பிரர் காலம், பல்லவர் காலம், இப்படி எல்லாம் இருக்கு. பல காலம் இருக்கிறது. அதிகமா வந்து ஆட்சி பண்ணது விஜயநகர மன்னர்கள், தளபதிகள், நாயக்க மன்னர்கள். இவங்க ஆட்சியில அதிகமா வந்து ஊர் மாதிரி குவிஞ்சிட்டாங்க, ஜமீன்தார் உருவாங்கினாங்க. அந்த காலத்துல அதிகம் வந்தார்கள். அவர்கள் ஏதோ வந்து அந்த புற சேவர்களாக மட்டும் வந்தவர்கள் இல்லை. இந்த தமிழ்நாட்டை அடக்கி ஆண்ட அயலார், நம்ம எங்க இடத்துல அயலார் எங்க ஏன் வந்தாங்க வர முடிஞ்சதுனாக்கா, இங்க நம்ம மண்ணின் மக்கள் பாண்டியனும் சோழனும் அடிச்சுட்டு அழிஞ்சாங்க. அதனால அவர்களுக்கு அங்க மாலிகாபூர் வந்தா. அப்புறம் அவங்க முஸ்லீம் ஆட்சி நடந்துச்சு. வடக்கேருந்து வந்த முஸ்லீம் முகலாயர் ஆட்சி நடந்தது, சுல்தான்கள் ஆட்சி நடந்துச்சு. அப்புறம் வந்து தெலுங்கு மன்னருடைய ஆட்சி, தளபதிகள் ஆட்சி என்பது, அயலார் ஆட்சி என்பது அப்படி வருது. சோழனும் பாண்டியனும் அடிச்சுட்டு அழிஞ்சதுனால 13-14 வாக்குல இந்த அயலார் ஆட்சியெல்லாம் வருகிறது. அப்படி வந்த அயலார் தான் தெலுங்கு மன்னர்கள் என்பவர்கள். அவர்கள் அவங்க ஆட்கள் வர்றாங்க. அப்புறம் அவங்க ஜமீன்தார்களா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அது போல இருக்காங்க. தவிர ஏதோ அந்த புற சேவர்களா வந்தவர்கள் என்று சொல்வது தவறு, கொச்சைப்படுத்துவதாகும். இப்ப அதுல வந்து கஸ்தூரி அவங்க சொல்றது, பிராமணர்களை நீங்க ஆரியர்கள், அவர்கள் வந்தேரிகள்னு சொல்றீங்க, தெலுங்கர்களும் இங்க வந்தேரிகள் தானே அப்படின்ற அந்த பொருள்பட சொல்லுவாங்க. தெலுங்கர்களை இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வந்தேர்கள் என்று பார்ப்பது சரியாக இருக்கு. நம்ம தெலுங்கரா அல்லது மராட்டியரா, சௌராஷ்டிரா, உருது பேசுவரா என்பது இல்ல வித்தியாசம் இல்லாம நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் என்ன சொல்றோம்னாக்க, ஒரு இனத்தினுடைய தாயகத்தில் வெளி இனங்கள் வந்து சேருவதும் குடியிருப்பதும் வழக்கம்தான். உலகம் பூரா உள்ள வழக்கம். அது சிறுபான்மையா இருக்கும், சிறுபான்மையா தான் இருக்க வேண்டும். திரிபுரா மாதிரி வங்காளி போல் அதிகமா போயிட்டான்னா அவன் உள்ளூர் மக்கள் மண்ணின் மக்கள் அழிஞ்சு போயிடுவான். அது மாதிரி சிறுபான்மையா இருக்கணும். சிறுபான்மை தான் இன்னைக்கு வரலும் இருக்கிறாங்க. அப்படி வந்து அது வந்ததே தப்பு என்பதோ இழிவு என்பதோ நம்ம பேச வேண்டியதில்லை. வரலாற்று நிகழ்வு, வரலாற்று போக்கு. அது நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை என்ன சொல்றோம்னா, ஒரு அதே விஷயம் ஒரு கட் ஆஃப் இயர் வைக்கணும். நம்ம வெளிநாட்டுல எல்லாம் அப்படிலாம் வச்சாங்க, ஐரோப்பாலாம் வச்சிருக்காங்க, எல்லா நாட்டிலயும் வச்சிருக்காங்க. எப்படின்னா, மண்ணின் மக்கள் யாரு,
அந்த ஊர் நேட்டிவ்ஸ் யாரு, வெளியிருந்து வந்தவங்க யாரு, எதுல இருந்து குடியுரிமை, எதுவும் குடியுரிமை இல்லை அப்படிங்கிறது. இப்ப நம்ம 1956 நவம்பர் 1 தமிழர் தாயகமாக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட நாள். அந்த நாள் வரையிலும் தமிழ்நாட்டில் குடியேறியவர்கள் எல்லாம் அந்த மண்ணின் மக்கள். அதுக்கு முன்னாடியிலே இருந்து 1000 ஆண்டா இருந்தாலும் 500 ஆண்டா இருந்தாலும் 10 ஆண்டா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் மக்கள் என்று நம்ம ஒரு இந்த காலத்தை வரையறுத்துக்கணும். அவர்களுடைய ஏற்கனவே குடியுரிமை அவர்களுக்கு இருக்கு, அதுல ஒண்ணு புதுசா நம்ம ஒண்ணு தரப்போறது இல்லை, இது இருக்கிறது. அதுக்கு பிறகு வந்தவர்கள் அயலார்கள், அவர்கள் வெளியேற்றணும். சில பேர் நம்மளாம் விரும்பி வச்சுக்கிறோம்னா வச்சுக்கலாம், நான் வெளியேற்றணும். அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கணும். அதுக்குதான் இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர்ல இருக்கிறது போல இன்னர் லைன் பர்மிட் உள்ள அனுமதி முறை மாநில அரசுக்கு அதிகாரத்துல வரணும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 56 நவம்பர் 1க்கு பிறகு நாம கடுமையாக எதிர்க்கக்கூடிய மார்வாடி, குஜராத்தி சேட்டுகள் கூட அதுக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த மண்ணின் மக்கள். இந்த மண்ணின் மக்கள் என்பவர்களுக்கு நம்ம அவங்க தமிழர்களா இல்லையானா பல்லாயிரம் ஆண்டுகளா அல்லது பல நூறு ஆண்டுகளா தங்களை தமிழர்களாக மொழி, இனம், பண்பாட்டுல ஆக்கி கொண்டவர்களை நம்ம வரவேற்போம். அது ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. இல்ல நாங்க வேற சிறுபான்மை, நாங்க வேறு இனம் தான் அப்படின்னா நீ அப்படியே இருக்கலாம். அவங்களுக்கு மண்ணின் மக்களுக்கு, மரபு வழிப்பட்ட மண்ணின் மக்களுக்கு உள்ள உரிமைகள் அவர்களுக்கு உண்டு. அது ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. அந்த மாதிரி பிரிக்கிறதுங்கிறதான் தமிழ் தேசிய பேரியக்க சொல்றது. அயலார் எல்லாரும் அரசியல் உரிமை இல்லாம போயிடணும், அரசியல் உரிமையோ மற்ற குடியுரிமையோ இல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது பன்னாட்டு சட்டங்களை அனுமதிப்பதும் இல்லை, அது உலக சட்டமும் அது மாதிரி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இந்த வகையில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில பார்க்கும்போது இந்த தெலுங்கு அங்கேருந்து வந்தவங்க இந்த மண்ணின் மக்கள் தான். 1000 ஆண்டுக்கு முன்னாடி வந்த பிராமணர்களும் இங்க இருந்து வந்த மக்கள் தான். பிராமணர்களுக்கு ஏன் இந்த எதிர்ப்பு வருது? இங்க இல்லாத வர்ண ஜாதியை கொண்டு புகுத்தி தன்னை தவிர எல்லாரையும் சூத்திரன், பஞ்சமன்னு பிரிச்சு இழிவுபடுத்தினது. இன்றைக்கும் அதை நீங்கள் 190 பேர் கடைபிடிக்கிறீங்க. எங்க மண்ணுல இருந்துகிட்டு தேவ பாஷைங்கிற உன் பாஷைய நாங்க தான் சொல்றோம். ஆமாப்பா, மண்ணின் மக்கள் பேசப்படாத ஒரு மொழி தேவலோகத்துல பேசலாம், எங்களுக்கு தெரியாது. எந்த மொழி எங்களுக்கு வேண்டியது இல்லை. அந்த சமஸ்கிருதம், மண்ணின் மக்கள் பேசப்படாத அந்த சமஸ்கிருதம் எங்களுக்கு தேவையில்லை, தேவர்கிட்டே கொடுத்துரு. ஆமா, அதை கொண்டாந்து எங்க கோயில் எண்ணி வைக்கிறது, அர்ச்சனை பண்றது, எங்க திருமணத்தை அவன் பண்ணி வைக்கிறது, பிராமணன் தான் பண்ணி வைக்கிறது, இந்த திமிரு வேலையைத்தான் நம்ம எதுக்குறோம். புரியுதுங்களா? இத கஸ்தூரி இதுக்கு விளக்கம் சொல்லணும். நீ மக்களோட மக்களா சமத்துவமா, தமிழர்களோட தமிழர்களா சமத்துவமா இருந்தீன்னாக்க பிரச்சனை இல்லை. நீ 1000 வருஷம் வந்தியா, 50 ஆண்டுக்கு முன்னாடி வந்தியாங்கிறதோட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வாத்தியாரோடது எஜமானவது, எங்களை சூத்திரங்கிறது 4 வர்ணமே இப்ப கிடையாதுங்க தமிழர்கிட்ட. தமிழ அனைத்து அத்தனை பேரும் சூத்திரன், அவனுக்குள்ள ஒரு பிரிவு பஞ்சமன், இன்னொரு பிரிவு இருக்கிறது பிராமணர். 2 வர்ணம் தான் இந்த தமிழ்நாட்டுல. வடநாட்டுலதான் 4 வர்ணம். இப்படி வச்சிருக்கிற பிராமணர்களை கொஞ்சுவாங்கள, அதை எதிர்த்து நீங்க வாங்க. வர்ணாசிரமத்தை எதிர்த்து பிராமணர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? கம்யூனிஸ்டா இருக்காங்க, நாத்திகளா இருக்காங்க, பெரியார் தொண்டரா இருக்காங்க. இப்ப ஏஎஸ்கே ஐயங்கார் இருக்காரு, கம்யூனிஸ்ட் தலைவர். ஐயங்கார் போடாதேன்ட்டாரு, சிபிஐல முக்கிய தலைவர். அவரு பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் தொண்டர் போல எழுதுவாரு. 2 பேருடைய வரலாறு எழுதுறாருங்க. ஒரு பிராமண வகுப்புல பிறந்துட்டு அது மாதிரி. இப்ப இங்க இருந்தாரு சீனிவாச, தஞ்சை மாவட்டத்தில் இருந்தாருல தியாகி சீனிவாசராவ், கம்யூனிஸ்ட் கட்சி. அவரு கன்னடக்காரர். அவரு கம்யூனிஸ்ட் கட்சியில அன்னைக்கு அனைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில போய் நீ தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க. விவசாய தொழிலாளி, விவசாயி, பட்டேல் வகுப்பு மக்கள், அந்த மக்கள், பிசி எல்லாரோடும் சேர்ந்து அவனுடைய புத்தக உரிமைக்கு, பிராமணரை எதிர்த்து தான் போராடினாரு. புத்தக உரிமைக்கு, தொழிலாளியுடைய சம்பள கூலி உயர்வுக்கு சீனிவாசராவ் என்ன இன்னைக்கு தியாகியா கொண்டாடுறோம். அது போல அதை யார் நினைச்சிட்டு இருக்கா? நீ அது மாதிரி இருந்து மிங்கிள் ஆகாம இன்னைக்கும் நீங்க இதை வச்சுக்கிட்டு தேவ பாஷைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பிராமண மேலாதிக்கத்தை நிலைநாட்டிக்கிட்டு நீங்க இருக்கும் பொழுது உங்களை எதிர்த்து நாங்க பேச வேண்டியிருக்கு. அதனால இதை அப்படி சுலபமா கஸ்தூரி கடந்து போய் அது ஒண்ணுமில்லாத மாதிரியும். இப்ப தெலுங்கர் வந்தாங்க, அவருக்கு ஆதிக்கம் பண்ணா தெலுங்கரை தான் எதுக்குறோம், ஆதிக்கம் பண்ணாதேன்னு எதுக்குறோம். திராவிடன்னு திணிக்கிறீங்க, தெலுங்கர்களுக்காக திணிக்கிற, கன்னடருக்காக திணிக்கிற, கூடாதா சொல்லி நாங்க எதுக்குறோம். ஆனா எல்லாரையும் சேர்த்து நீ சூத்திரன்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரையிலும் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு எங்களுடைய கடவுள்களை நாங்க வணங்க முடியாதபடிக்கு நீ புரோக்கர். அதுலங்க அந்த உரையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரியர்கள் வந்த போது இங்க ஏற்கனவே வன்னியர்கள் இருந்தாங்க, தேவர்கள் இருந்தாங்க. இவங்க தங்களை சத்திரியர்களாக இணைத்து கொண்டார்கள். அதுல
அதே போல வந்து செட்டியார்கள் இருந்தாங்க. அவர்கள் வந்து தங்களை வந்து வைசியர்களோடு இணைத்து கொண்டாங்க. அப்படி இங்க இருந்த கோவில்களில் இருந்த ஐயர்கள், ஐயங்கார்கள், வேளாளர்கள், சைவ வேளாளர்கள் இவர்கள் தங்களை வந்து பிராமணர்களோடு இணைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு ஒரு வரையறை சொல்றாங்க. அப்படி எங்கேயாவது இருந்திருக்கான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், சத்திரியர்களாக இணைத்துக் கொண்டார்கள், வைசியர்கள் அவர்களோட சமமாக பிராமணர்கள் பழகியது உண்டா? அக்ரகாரத்துல விட்டது உண்டா? அவங்க எல்லாம் நூல் எழுதியிருக்காங்க. அக்ரகாரத்துல போக முடியாது, வன்னியரா இருந்தாலும் சரி, செருப்பு போட்டு போக முடியாது, தோல்ல துண்டு போட்டு போக முடியாது. நம்ம ஐயா பழமலையே எழுதியிருக்காரு, பேராசிரியர் பழமலை கவிஞர். அதுக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. பிராமணருடைய கொடுமைகளை பத்தி சூளை சோமசுந்தர நாயகர்ல இருந்து எல்லாரும் எழுதியிருக்காங்க. வெள்ளாளர் நீ எடுத்துக்கிட்டியா? அது மாதிரி இப்ப தமிழ் ஜாதிகளுக்குள்ள அதெல்லாம் முதன்மையான ஜாதி. தொண்டை மண்டல முதலியார் முதன்மையான, அவரே சூத்திரதான் சொல்லியிருக்க. நீ வேற வைசியர் அவரை என்ன கற்பனை நாட்டியம் ஆடுறீங்களா? இங்க கஸ்தூரி கற்பனை நாட்டியம் ஆடுறீங்கள? எல்லாரையும் சூத்திரம் சொன்னதான் பழக்கம். நான் தான் திரும்ப திரும்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றது. சைவ பிள்ளைமாறு தான் நாங்க நம்பர் 1 சொல்லுவாங்க. ஈழத்துல இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் இப்படி சொல்லுவாங்க. அதுல பிறந்த ஒரு ஆறுமுக நாவலர், ஈழத்துல தமிழ் தொண்டுப்பட்டு வந்தாரு, சிவநெறி செல்வன். அவரு அப்போ கொடுமையா 19ஆம் நூற்றாண்டுல கொடுமையான வர்ணாசிரம தர்மம் வள்ளலாரெல்லாம் கடுமையா எதிர்த்தாரு. அதுதான் இவர் வந்து இப்படி அதை அடங்கி போயிட்டார். நம்ம ஆர்வ நாவலர் அவர் என்ன சொன்னாரு, சூத்திரர்னாலும் நாங்க சைவ பிள்ளைமாரெல்லாம் சர்ச்சூத்திரர் அப்படின்னு சொன்னவர். அப்ப நீ யாரால எப்படி வச்சிருந்துருக்க? இங்க வந்து அவங்க சாத்திரி ஆயிட்டாங்களே, பன்னீர் அப்படி அங்கீகரிச்சிக்கல சத்திரியர்னு. உன் ஊர்ல வந்து இப்ப வடநாட்டுல சத்திரியனுக்கு கொடுத்த மதிப்பை ஆரியனுக்கு கொடுத்துருக்கியா? நீ சத்திரியனுக்கு நீ சொல்ற சத்தியன்னு எங்க ஆளுகளா சொல்லிக்குவாங்க, சத்திரியன்னு சொல்லிக்கிறாங்க. வைசியன்னு எங்க ஆளுகளா போட்டுக்கிறது. பிராமணர்கள் நீங்க சமத்துவமா எங்கேயாவது மதிச்சிருக்கியா? எல்லாரும் சூத்திரர்கள் தான். ராஜராஜ சோழனே சூத்திர அரசனுங்கிற கும்பல். நீங்க கஸ்தூரியன்கோ ராஜராஜ சோழனையே சூத்திர அரசன் சொல்ற நீங்க வந்து எங்களுக்கு வந்து அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு ஃப்ராட் வேலையாது. நான் இன்னைக்கெல்லாம் நம்ப மாட்டேன், நம்புறதுக்கு இல்லைங்க யாரும். எனவே இந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அது வந்து கருத்து சொல்றது ரொம்ப எங்களை வந்து இது பண்ணாதீங்க, போகணாதீங்க. நீ இப்ப உரிமை உண்டு, ஏன் வந்தெல்லாம் சொல்லாத வந்தேன். நாங்க 1000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு, மனம் உங்களுக்கு புண்படுதுன்னா சொல்லுங்க. அது மாதிரி நடந்துக்கங்க. நாங்க வித்தியாசம் இல்லப்பா, அதெல்லாம் இல்லை. எங்கள் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க, தவறு பண்ணியிருக்காங்க. 4 வரணும், அது 2 வரணும்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்க அதெல்லாம் இப்ப கடைபிடிக்கல, பழசெல்லாம் விட்டுருங்கன்ட்டு முன்மாதிரியா வாங்க. யார் வேண்டாங்கிறா? அது இல்லாம இருந்துகிட்டு உங்க மொழி தேவ பாஷை எங்க கோயில்ல எங்க தமிழ் மந்திரத்தை நாங்க ஒலிக்க முடியாம தடுத்துட்டு இருக்க ஒரு கூட்டத்தை நாங்க எப்படி இணக்கமா பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இப்ப நம்ம இந்த கஸ்தூரியுடைய பேச்சுல இருந்து ஒரு கேள்வி என்ன கேட்க தோணுதுன்னா, பிற மொழியாளர்கள் இங்க வந்து மிக நீண்ட காலமாக நிலைத்து விட்ட பிற மொழியாளர்கள் தங்களை தமிழர்கள் என்று கருதி கொள்ளக்கூடாதா? தமிழர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடாதா? அழைத்துக்கலாம், நம்ம அது வேணான்னு சொல்லலையே. உண்மையா இருங்க, தமிழர்னு அழைச்சிக்கங்க, நல்ல மகிழ்ச்சி. அதுல இருக்கு. ஏன் நம்ம என்ன இதா கொடுக்குறோம்? அது மாதிரி அது வந்து அது அவங்களுடைய பழைய இதை மறைஞ்சு போய் தமிழர்கள் ஆகிட்டு தமிழ் தான் தாய்மொழி போல இருக்கு, தாய்மொழியா இருக்கு. எல்லாருமே நல்லதுதான். அது ஒரு மாற்று கருத்து இல்லையே. அப்படியே இணைக்கலன்னா கூட உங்களுக்கு ஒரு சம உரிமை உண்டுன்னு தான் சொல்றோம், பெருந்தன்மையா தான் சொல்றோம். ஆனால் இப்ப இந்த பெருந்தன்மையை எங்களுடைய ஏமாளித்தனம் என்று பயன்படுத்தி அரசியல்ல போக்குவரத்துல தமிழன் வர முடியாதபடி, அரசியல்ல எதுவும் வர முடியாம வெளியிலிருந்து வந்தவங்க எல்லாம் வரணுங்கிற மாதிரி நிலையை உண்டாக்குனீங்கன்னா அந்த சூழ்ச்சியை நாங்க முறியடிப்போம். இப்ப இந்த கஸ்தூரி பேச்சுக்கு வந்து எதிர்வினையாக அறிக்கை வெளியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா வந்து அவர் வெளியிட்ட அறிக்கையில வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள அந்த கலாச்சார வேறுபாடுகள், சனாதனம், இவைகளை, சாதியம், இதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டுட்டு வள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தல் உயர்மை என்றுதான் குறிப்பிடுறாரு. சங்க காலம் தொட்டு ஏறத்தொலைய 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழர்கள் சமத்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? இல்லையா, 10ஆம் நூற்றாண்டோட ஒரு அதுக்கு முன்னாடியே ஜாதி வந்து வர்ணாசிரமம் வந்து பல்லவர் காலத்திலேயே வந்துடுது. சாதிய பிரச்சனை எல்லாம் வந்துடுது, அதெல்லாம் வந்துடுது. ஏன்னா வந்து இப்போ அதுக்கு இப்போ 10ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய விஷயங்கள் தான் சில சித்தர்கள் பாடிக்கிறாங்க. திருநாவுக்கரசர் அப்பர் பாடுறாருல்ல, சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர். கோத்திரம் குலத்துல உயர்வுதாழ்வு நீ வச்சுங்க. அந்த விஷயத்தினால என்னடா முன்னாடியே அவர் 7ஆம் நூற்றாண்டு
6 7 நூற்றாண்டு அவர் சொல்றது. அப்பவே இது சொல்ல வேண்டிய வந்திருக்குன்னா அது என்ன எப்படி இருக்கு? அது அடுத்தது இவர்கள் எழுதிய அந்த ஒரு 14 கீழ்கணக்கு நூல் வச்சிருக்காங்க. என்னது? ஆசார கோவை. ஆசார கோவை வர்ணாசிரமத்தை அது எப்ப அது 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரல உள்ளது. அது ஆசார கோவை வர்ணாசிரமத்தை நியாயப்படுத்துது, தீண்டாமையை நியாயப்படுத்துது, சடங்கு சமஸ்கிருத சடங்கு சம்பிரதாயங்களை நியாயப்படுத்துது. ஒரு மோசமான நூல், தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நூல் தமிழ்ல ஆசார கோவை தான். அது எழுதினது யாரு? வர்ணாசிரமவாதிகள் எழுதியிருக்காங்க. அப்போ இருந்துதானே எழுதுறாங்க. அதனால அது 10ஆம் நூற்றாண்டு இல்லை என்பதெல்லாம் ஆசாவுக்கு தெரியல. அது தெரியலையே, அல்லது அவர் எது விருப்பமா பண்றாருன்னு தெரியல. நம்ம கிட்ட இந்த தீண்டாமை கொடுமை என்பது கொடுமையா வந்தது பிற்காலத்துல. அது அந்த விஜயநகர மன்னர் காலத்துல தான் கொடுமையா வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் தீண்டாமை கொடுமையெல்லாம் இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கு. சாதி பிரிவுகள்னாலே ஒரு உயர்வு தாழ்வு வந்துதான் செய்ததில்ல. அந்த மாதிரி பிரிவுகள் அதை முன்கூட்டியே இருக்கு. அதை செய்த ஒரு நூல் ஆசார கோவை. அது கிபி 3ஆம் நூற்றாண்டு வாக்குல உள்ளதா இருக்கும், அல்லது கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அதை 14 கீழ்கணக்குல திருக்குறளோட சேர்த்து வச்சுட்டாங்க. அதை நூல்ல அது மாதிரி எல்லாம் சூழ்ச்சிகள், போக்குவரத்து அது எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. இப்ப இந்த திராவிடம் தமிழ் தேசியம் என்பது மீண்டும் மீண்டும் அது விவாத களத்திற்குள்ளாரே வந்துகிட்டு இருக்கு. இந்த பின்னில பாக்குறீங்க, இப்ப கஸ்தூரி சொன்னது பிராமணர்கள் ஏன் தங்களை தமிழர்கள் என்று அழைக்க கூடாது, பிராமணர்கள் தமிழர்கள் என்றால் வேற எவர் தமிழர். இப்ப இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமாவேலன்றவர் பெரியார் குறித்து 2 பாகங்கள் வெளியிட்டாங்க. இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர் அப்படின்னு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, திராவிடத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அவர்களும் தங்களை தமிழர்கள் அப்படின்ற அடையாளப்படுத்திக்க விரும்புறாங்க. ஆரியர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்ப இதுல 2 பேரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர் என்பவர் தான் மண்ணின் மக்கள், அசல் நம்பர் 1. அதுவாக நாங்க எங்களை சொல்லிட்டா என்ன அப்படிங்கிறதான் போட்டி. சொல்லிக்கங்க, சமமா இருங்க. எங்களுக்கு வாத்தியார் வேலை பண்றது மாதிரி பண்ணிடாது. கெட்ட கருத்துக்களை புகுத்து எங்க தமிழர் என்பதை அழிச்சிட்டு, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீ பிராமணர்கள் தமிழர்னு சொல்லு, 4 வர்ணம் பேசாத, எங்கள்கிட்ட சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு சொல்லாத, கோயில்ல தமிழ் அர்ச்சனை பண்ணலாம், எல்லா ஜாதியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வா. அந்த கோயில்ல பிராமணர்கள் தான் பண்ணணும்னு சொல்லும் போது தமிழர்களை, இந்த மண்ணின் மக்களை நீ இழிவுபடுத்துற. யார் மண்ணில் யாரு லைசன்ஸ் வழங்குறதுன்னு கேட்கிறேன் நாங்க. இப்ப நீங்க எங்க இனத்தை சொல்லிய விரும்புறீங்க, ஏன்னா அது உண்மை. நீங்க எவ்வளவு பண்ணாலும் இந்த தமிழ் இனம்ங்கிறது மறையல, பெரும்பான்மையா இருந்துகிட்டு இருக்கு. எனவே அது ஒரு சிறந்த உலகத்தின் முதன் மொழியை வச்சிருக்கு, தாய்மொழியை வச்சிருக்கு. மற்ற மொழிகள்ல இல்லாத இலக்கிய வளமும் இலக்கண வளமும் அதுகிட்ட இருக்கு. எனவே அது எளிதா உங்களால கபலீகரம் பண்ணி சாப்பிட்டு விழுங்க முடியல. ஆரியர்களாலையும் முடியல, தெலுங்கு பேரங்களாலையும் முடியல. அதனால தமிழர்னு சொல்லிக்கிறேன். ரைட்டு, தப்பு இல்லை. அப்படி ஆயிடுறது இயல்பு, உலகத்துல இயற்கை. நம்ம அதெல்லாம் மறுக்கலாம். அப்படி வாங்க, அங்க இருந்துகிட்டு அப்புறம் எங்களுக்கு வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு நீங்க தேவ பாஷை தான், இது நீச பாஷை, தமிழ்ல அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படி சொல்றது என்ன அர்த்தம்? அடுத்தது தமிழர்னு சொல்லாத திராவிடர்னு சொல்லுங்க. இதுதான் பத்திரமாது தங்கம். தமிழர் கொஞ்சம் கலப்படம். உங்க ஆள் சொன்னார்ல ஈவேரா, இது கலப்படம், பாப்பா வருவான் அவன் வருவான், நான் திராவிடனுங்கிறது தான். ஏன்னா அவரை போய் மொழியியல் இணையியல் ஆய்வுல உலகத்துல பரிசு விருது பெற்ற ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஈவேரா. அதனால அவரு மானிட இயல் பற்றி அறிந்தவர். அவரு அதனால பார்த்து சொல்றாரு, இந்த வேலை வச்சுக்காதீங்கன்னு நான் சொன்னப்போ. பிராமணர்களே உன் பாஷை தேவ பாஷை சொல்லிக்கிட்டு நாங்க அக்ரகாரத்துல இருப்போம், தனியா இருப்போம் அப்படின்னு விட்டு எங்களோட தமிழர்கள் சங்கமிக்க முடியாது. அதை கைவிட்டு சங்கமி, சமத்துவம் இல்லை. அது மாதிரி தமிழன் நான் திராவிடன் தான் சொல்லுவேன், அப்பதான் எனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு எங்களோட நீ சங்கமிக்க முடியாது. தமிழன் தமிழச்சியோட நீ சங்கமிக்க முடியாது. நீங்களும் தமிழரா வா, சக மனிதரா எங்களோட இரு, தப்பு இல்லை, ஏத்துக்க வேண்டியதுதான். உலக இயற்கை அது. ஆனா என் இனத்தை பேர் சொன்னா அது இழிவு, அது கலப்படம். நான் கலப்படம் இல்லாத தூய இனம் சொல்றேன்னு ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இன்னொரு இனத்தை திராவிடன்னு சொல்லி தெலுங்கரை கொண்டாந்து திணிக்கிறது, கன்னடத்தை திணிக்கிறது, மலையாளியை திணிக்கிற வேலை செஞ்சாக்க எங்களோட நீ சங்கமிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இப்ப குறிப்பா திராவிட இயக்கத்தவர்கள்
பாத்தீங்கன்னா திராவிடம் என்பது தமிழ்ல இருந்தா தமிழ் திருந்தா திராவிடம் என்று சொல்லப்பட்டது. ஆனா திராவிடம் தமிழும் ஒன்றுதான். இப்ப அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தை கூட திராவிடம் தமிழுக்கு அரணே அப்படின்ற தலைப்புல ஒரு சுபவியும் நடிகர் சத்யராஜ் கலந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு புறம் தமிழ் என்பது திராவிடம் என்பது ஒன்றுதான் என்று சொல்லிக்கிட்டு அதே இன்னொரு பக்கத்துல திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம்னும் திராவிட சிந்தனை பள்ளி என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு இயக்கங்கள் துணை இயக்கங்கள் இப்படி நடத்திக்கிறாங்க. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திராவிடம் தமிழுக்கு அரண்னா எப்படி என்ன விஷயம் சான்று சொல்லுங்க. இப்ப தமிழை படிக்காதே, இங்கிலீஷே படி, உன் மனைவி கிட்ட இங்கிலீஷ்லயே பேசு, வேலைக்காரிட்ட இங்கிலீஷ்ல பேசு, தமிழ் சனியனை விட்டு வழின்னு சொன்னவர் ஈவேரா. திராவிடத்தின் தலைமை குரு. திராவிடத்தை நீங்கள் எதிர்ப்பது மூலமாக ஆரியத்திற்கு துணை போகின்றீர்கள் சத்யராஜ் சொல்றாரு. இந்த திராவிட தமிழ் சனியன்னு பேசுற ஆளுக்கு துணை போனா தமிழ் என்ன வாழுமா? இங்கிலீஷ் படி, தமிழை படிக்காத. தமிழ நம்பிக்கை, சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நீங்க ஏற்கிற மாதிரி இருக்கும். திராவிடத்தை எந்த திராவிட இனம் எந்த ஊர்ல மூட நம்பிக்கை இல்லாம இருக்கு? எந்த மாடல் அவர் எடுத்தாரு ஈவேரா? திராவிடன்னா மூட நம்பிக்கை இல்லாம இருந்தான், பாப்பானுக்கு அடிமை இல்லாம இருந்தான் அப்படின்னு எங்கேயாவது உங்க நாட்டை சொல்லு. ஆந்திராவில் இருக்கானா? மைசூர்ல இருந்தானா? நீ எனக்கு மாடல்னு சொல்றீங்க. எங்களை விட பிராமணரை எதிர்த்தவங்களா அவங்கெல்லாம்? ஆந்திராக்காரங்களும் கர்நாடகக்காரங்களும் தமிழனை விட. அப்ப நீ இங்க வந்து இருந்துகிட்டு, வெளியில இருந்து இங்க இருந்துகிட்டு, கர்நாடகத்துல இருந்து ஆந்திரால வந்து இருந்துகிட்டு எங்களை உனக்கு கீழே கொண்டு போய் பாக்குற தமிழ் இனத்தை, அதுதான் நாங்க எதுக்குறோம். விஷயமே அதான். நீ சமமா இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு வாத்தியார் வேலை பண்ணி எங்க இனத்து பேரை சொன்னாலே அது இழிவு, மார்க் குறைச்ச, அது மதிப்பு குறைச்ச அப்படின்னு எங்க ஊர்ல இருந்துகிட்டு நீ சொல்றதுங்கிறது வந்து என்ன நியாயம்? அது எங்கேயாவது விட்டு வைப்பான? அது மாதிரி ஏமாளி தமிழ் கூட்டம் விட்டு வச்சிருக்கு. உன் திராவிடம் எங்கேயாவது வேலை செய்தா? உன் திராவிட மண்ணில் மைசூர்ல அல்லது கர்நாடகத்துல, ஆந்திராவில், கேரளாவில் வேலை செய்தா? நம்ம ஏமாளி கூட்டம் விட்டுருக்கு. அது பாடம், நம்ம இளந்தலைமுறை பாடம் படிச்சுங்கப்பா. ஈவேரா சொந்த ஊர் வந்து கர்நாடகம், அங்க இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, அவனெல்லாம் சேர்த்துக்கணும்னா சொல்ற திராவிடன்ட்டு. அவன்கிட்ட இல்லை, ஏமாளி தமிழன் தமிழச்சு இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாத்தியாரோட போயிட்டு கோல் வச்சுக்கிட்டு பண்றீங்க. வேற என்ன? இதை வந்து நாங்க ஏத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டோம். எங்க முன்னோர்களும் எதிர்த்துருக்காங்க. நாங்க இந்த தலைமுறையில எதிர்த்து முடிவு கட்டிடுவோம். அது பிரச்சனையே இல்லை. இப்ப நடிகர் சத்யராஜே பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு அடைமொழியாக புரட்சி தமிழன் அப்படின்னு தான் போட்டுக்கிறாரு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞரை வந்து தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு புறம் முத்தமிழறிஞர், தமிழ், இவைகளை வந்து அடைமொழியாக சூட்டிக்கொண்டு, இன்னொரு புறம் திராவிட கருத்தியல் வளர்ப்பதற்கு இவர்கள் தொடர்ந்து அதற்குரிய வேலைகள் செய்வதற்கு என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு, நம்ம சத்யராஜ் சொல்றதெல்லாம் ஏமாளித்தனம். தமிழ் இனத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி 1000 சத்யராஜிகள் இருக்காங்க. முக்கியமான அறிஞர்களே இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, தமிழன் தமிழச்சி இருக்காங்க. அந்த ஏமாளி கூட்டத்தை வச்சுதான் அதை செட்டு தேர் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து கடுமையா இன்னைக்கு MK ஸ்டாலின் எல்லாம் திராவிடத்தை பாதுகாக்க திராவிட மாடல்னு வைக்கிறது வந்து, திராவிடம் என்பது இல்லாமல் போய்விட்டால் அது ஒரு இனம் இல்லை, ஒரு பாடம் இல்லை, நம்மளுக்கு உரியதும் அல்லன்னு ஆகிட்டா அந்த குடும்ப வாரிசு அரசியல் போயிடுமோ அப்படின்னு அச்சம். திராவிடம் இருந்தாதான் கருணாநிதி குடும்பம், ஸ்டாலினுடைய கொள்ளு பேரனும் முதலமைச்சர் ஆகலாம். இப்ப ஒன்னும் எதிர்ப்பு இல்லை. இப்ப ஒரு உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குனது கூட ஒன்னும் கட்சியில ஒன்னும் எதிர்ப்பு இல்லை. நாளைக்கு இது வந்துச்சுன்னு வச்சுங்க, தகுதி இல்லாத பையங்க அது அரசியல். இப்ப கருணாநிதி அரசியல்ல ஈடுபட்டாரு, வந்து இயல்பா வளர்ந்து தலைவர் ஆனாரு. சரி, வந்தார், அப்படி போச்சு, அது ஒரு பக்கம். அப்புறம் அவருக்கு அந்த உள்நோக்கம் இருந்திருக்கு. தமிழ் என்ன முறை இப்ப தமிழை படிச்சு தமிழை நல்லா பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. அப்படித்தான் அவரால் வர முடிஞ்சுது. சரி, அவர் மகன் வந்து ஸ்டாலின் வந்து இவரும் வந்து ஒரு அரசியல்ல இளமையில ஈடுபட்டிருக்காரு, சிறைக்கும் போயிருக்காரு, எல்லாம் பாதிக்கப்பட்டு வந்தாரு. இப்போ ஒண்ணும் இல்லாத பையன் உதயநிதி வந்துட்டார்ல. இந்த உதயநிதி மகன் இதோட ஒண்ணுமே இல்லாம வந்துடலாம்ல. ஏன்னா வாரிசு அரசியல். அந்த வாரிசு அரசியல்ல வந்து இவங்க எல்லாம் திராவிடத்தை ஆதரிக்கிறவங்கப்பா, திராவிட மாடல் அப்படிங்கிறதெல்லாம் தெலுங்கு மாடல் தான், நம்ம தமிழர்களுக்கானது இல்லைன்னு பசங்க இப்ப புரிஞ்சுட்டாங்க. இப்ப பெரிய வாதங்கள் நடக்குது, நல்லா கொந்தளிப்பா நடந்துகிட்டு இருக்கு. இது வளர்ந்ததுன்னாக்க கருணாநிதி குடும்பத்தில இருந்து அரசியல்லே வர முடியாதே. நீ சாதாரண தெலுங்கு குடும்பத்தை சேர்த்துக்கிறாரு அவ்வளவுதான், தவிர கருணாநிதி குடும்பத்தில இருந்து அரசியல்லே வர முடியாது. இந்த வாதம் எல்லாம் வளர்ந்துச்சுன்னு வச்சுங்க, திறமையா இருந்தா கூட வர முடியாது, உண்மையிலே ஈஸியா இருந்தா கூட வர முடியாது, சந்தேகப்பட்டிலே இருந்துருவாங்க வருங்காலத்துல. இதெல்லாம் ஸ்டாலின் சிந்திக்கணும்.
அவர் மிகையா பண்றது வந்து வருங்கால தலைமுறைக்கு தான், அவங்களுக்கு தான், அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து. அடுத்தது மாவட்ட அளவுல நீங்க வந்து தெலுங்கு பேசுறவங்க இப்ப நிறைய மந்திரிகள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, அவங்களும் இதைத்தான் பண்றாங்க. இப்ப அவங்க வாரிசுகள் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க, இப்ப வர முடியுது. இது வளர்ந்து வரும்பொழுது அப்புறம் அவங்க வாரிசு வர முடியாது இல்ல. அப்ப அவங்களுக்கு பதவி, பணம், பகட்டு இதெல்லாம் கிடைக்காம போயிடும். திராவிடம் என்பது அயல் தன்மை உடையது, நம்மளது இல்ல, நம்ம இனம் இல்ல திராவிடங்கிறதெல்லாம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து நம்ம தமிழன் தான், தமிழச்சி தான் என்று வந்து விட்டால் அவங்களுடைய அரசியல் வாணிகம் தொடராது, முடிஞ்சு போயிடும். அதனால அவங்க சுயநலத்துக்காக திராவிடம் என்பதை பாதுகாக்கிறது அவங்க வாரிசு அரசியலை நிலைநாட்டுவதற்கான ஒரு தந்திரம், ஒரு உத்தி, ஒரு சதி என்று நான் சொல்கிறேன். இப்ப இது இதனுடைய துணை கேள்வியா கூட வச்சுக்கலாம். இப்ப திமுக வந்து தேர்தல் அரசியலில் இருக்கு, ஒரு குடும்ப அரசியல், அதற்காக திராவிடத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறாங்க. ஆனால் திராவிடர் கழகம் என்பதும் இருக்கு, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. இவைகளுக்கு அப்படியான ஒரு தேவை இல்லை. இருந்தாலும் இவைகள் ஏன் இந்த திராவிடத்தை ஒன்னொன்னுக்கு இப்ப திராவிடர் கழகம் இருக்கும்னா அதுதான் வந்து ஈவேராவுடைய குருபீடம். அது தமிழை இழிவுபடுத்தி, தமிழனை இழிவுபடுத்தி வளர்ந்த ஒரு கழகம் அது. அந்த மரபுல இப்ப இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கும் வந்து மனப்பூர்வமா தமிழனை இழிவுபடுத்துற விருப்பம் இருக்கான்னு தெரியல எனக்கு. அவரு வீரமணி ஐயா இருக்காரு, அவருக்கு உண்மையிலேயே அந்தரங்கமா தமிழனை இழிவுபடுத்துற உளவியல் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லைன்னா இவ்வளவு வேகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு தமிழனை இழிவுபடுத்தி, தமிழை இழிவுபடுத்தி செய்யறதுங்கிறது தான் அவங்களுடைய அந்த 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 குலதெய்வத்தினுடைய வழிபாடுன்னு வச்சுங்களேன். ஈவேரா குலதெய்வம்னு வச்சுங்களேன். இப்ப அதனால இப்ப நம்ம தமிழர் திருநாள்னு கொண்டாடுற பொங்கலை, வீரமணி எதை கொண்டாடுற திராவிட திருநாள். ஏன்னா அவங்க குலதெய்வம், அது தமிழனோட சம்பந்தப்படாத குலதெய்வம் அது. அது அதனுடைய பூசாரிய வீரமணி, திராவிட குலதெய்வத்தின் ஈவேராவுடைய பூசாரி, தலைமை பூசாரி இப்ப இருக்கிறது. அப்ப அவருக்கு திராவிடம்னு அழிஞ்சு போச்சுன்னா நம்ம ஒண்ணுமே ஆள் இல்லாம அதான் வெறுமனே சொத்து சுகம் இருக்கும், அந்த சொத்து சுகம் இருக்கும். ஆள் இல்லாம நம்மளை புகழ்றதுக்கு ஆள் இல்லாம போயிடும். அவர் மகனை கொண்டு வர்றாரு இப்ப வீரமணி, வாரிசு அரசியல் மகன். அப்புறம் இப்ப வீரமணி பேரன் வரணும். அப்ப திராவிடம் வீழும் போது நீங்க நான் சொன்ன அதுதான், வாரிசு அரசியல் விழுந்து விடும். திராவிடம் விழுந்தா வாரிசு அரசியல் வந்து எளிதா வருது பாருங்க, ஒண்ணும் இல்லாம அது விழுந்து பாதிக்கப்பட்டுரும். அந்த அச்சம் வீரமணிக்கும் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அவரை நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து திராவிடம் தமிழெல்லாம் ஒண்ணு இல்லை, பந்தியில உட்காரணும், அதுல என்ன பரிமாறுற எனக்கு அது கொஞ்சம் எனக்கு நல்லா எனக்கு முதல்ல பரிமாறு, எனக்கு பதவி வேணும். இந்த இதெல்லாம் திராவிடனாவது தமிழனாவது தமிழ் இனத்துல பிறந்தாள்தான். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இங்க இந்த செட்டெல்லாம் கோல் வச்சுது, அயல் இன செட்டெல்லாம் இங்க கோல் வச்சதுக்கு காரணமே அந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்க ஆட்கள் தான். அது அவர் மட்டும் இல்ல, அவர் ஆட்கள் பல பேர் தமிழங்க இருக்காங்களா அதுல. அவனுக்கு சூடு சோரணை வேணும்ல இதுல. நம்ம கட்சி வேறுபாடு ஆளுக்கு ஒண்ணு இருக்கிறப்ப நம்ம இனம் பொதுவானது, தமிழருங்கிறது நம்ம இனம் பொதுவானது, அது பாதுகாக்கப்படணும். அங்கிற நீ பிறந்திருக்கிறவன் இனத்துக்கு பற்றா இருக்கணும்ல, வெறியா இருக்க வேண்டாம். பற்றா அது இல்லாத எனக்கு பதவி வந்தா போதும்னு இனத்தை காட்டி கொடுக்குற உளவியல் இதெல்லாம். அந்த குழு இருக்குல்ல நம்ம எடப்பாடி குழு, அந்த மாதிரி சௌரியமா போயிடுச்சு. இப்ப ஸ்டாலினுக்கெல்லாம் வீரமணிக்கெல்லாம் சௌரியமா போயிடுச்சு. அப்படின்னா எதிர்கட்சி, முக்கியமா எதிர்கட்சி இதை பேசணும்ல. இப்ப எல்லாரும் பேசுறாங்க, இப்ப சீமான் பேசுறாரு, மக்கள் மயமாக்கி இந்த பிரச்சனை விவாதமாகுது. இப்ப விஜய் வந்தவர் ஒரு சமரசம் பண்றாரு, திராவிடம் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம கம்யூனிஸ்டுகளை பத்தி கவலை இல்லை, அது சர்வதேசியம் உங்களுக்கு பெருமை, அவங்களுக்கு பாரதியன் இந்தியன்கிறதெல்லாம் தமிழெல்லாம் பெருமை, அது சர்வதேசிய கம்யூனிஸ்ட், அது கொள்கை உடையது, அது அது இதை பத்தி கண்டுக்காது. ஆனா லெனின் எல்லாம் தேசிய இனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவர். லெனினுடைய பகுப்பாய்வு வச்சு பார்த்தோம்னா இந்தியன் என்று ஒரு தேசிய இனம் கிடையாது. நம்ம தமிழன் தான், தெலுங்கன் தான், மலையாளி தான், வங்காளி தான், மராத்தி தான். அந்த லெனின் பகுப்பு எல்லாம் அவங்க பாக்குறது. இது இங்க இது பாரத மாதா கம்யூனிஸ்ட், சிபிஐ சிபிஎம் எல்லாம் பாரத மாதா கம்யூனிஸ்ட், அதுக்கு அதை பத்தி கவலை இல்லை. தமிழனா பிறந்தாண்ணா எவனா இருந்தா தமிழனா பிறந்ததான் தலைவதாகிறாரு அந்த கட்சியில. ஆனா இப்படி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில தேரோட்டம், திராவிட தேரோட்டத்தை துணிச்சலா ஸ்டாலின் பண்றாரு. வீரமணி வந்து தமிழர் திருநாள திராவிட திருநாள்னு கொண்டாடிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. இந்த அவலங்களை புரிந்து கொண்டு நம்ம வந்து இதை அம்பலப்படுத்துறத, அது முறியடிக்கிறது மட்டும் இல்ல, மாற்று திட்டங்களை தமிழ் இனத்து, தமிழ் மொழிக்கு,
தமிழ் தேசியத்திற்கு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அதை செய்ய இதை செய்ய என்று அந்த களத்துல தான் மக்களை திரட்டணும். இதை பேசி இந்த லாவணி கச்சேரி மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப நீங்க தலைவராக கூட தமிழ் தேசிய பிரிவு, தமிழ் தேசியத்திற்கான வரையறை சொல்லுங்க. எமது தேசியம், எமது தேசம் தமிழ் தேசம், நம்ம தேசிய மொழி தமிழ், எமது தேசிய நம் தமிழர், இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு இலக்குன்னு. அதே போல அயலார் என்பதற்கு 1956 நவம்பர் 1 அப்படி வரையறுது. ஆனால் தமிழ் தேசியத்திற்குள்ளாவே குடிவழி தேசியம், நீங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளணும், நீ என்னுடைய சாதி பெயரை போடு என்று சொல்லுகின்ற அந்த குடிவழி தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் ஆரிய எதிர்ப்பை விட தெலுங்கர் எதிர்ப்பு என்பதில் முனைப்பு காட்டுவதால் அதிகரிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது நம்ம கூடாது சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்னன்னா, நம்ம தமிழருக்கு இப்ப நாங்க வாதாடலையா, அது சாதி குடி தேசியங்கிறது ஜாதி சொல்றாங்க. ஜாதி என்பது இயல்புல உயர்வு தாழ்வு தான். தமிழர் ஒற்றுமையை சீர்குலைக்கிறது. அப்ப தெலுங்கர்கள் எப்படி அடையாளம் காணுவது? இன்னும் ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, இப்ப இவங்க எப்படி அடையாளம் கண்டாங்க? சாதி அடையாளங்களா? ஒவ்வொருத்தரும் என்ன அடையாளம் கண்ட என்ன அவசியம் இருக்கு? நான் சொல்றேன், தெலுங்கர் தமிழுக்காக தியாகம் பண்ணவங்க இருக்காங்க, தமிழுக்காக நிக்கிறாங்க, நிக்கவே வேண்டாம், தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. தமிழ் மொழி எதிர்க்காம நம்மளோட இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஏத்துக்கிட்டு போடியானே. வேற என்ன அதை பச்சு என்ன போறீங்க? இப்ப தமிழன் பூரா தமிழன் சமஸ்கிருத முகாமில் இல்லையா? தமிழ் இனத்துல பிறந்தவர்கள் சமஸ்கிருத முகாமில் இருக்காங்களா இல்லையா? பாஜக இருக்காங்க, RSS இருக்காங்கல்ல, அப்படி இருக்கதான் செய்வாங்க. தமிழனா பிறந்தவங்களாம் ரொம்ப ஆரிய எதிர்ப்பாளரா, இந்தி எதிர்ப்பாளரா, சமஸ்கிருத எதிர்ப்பாளர், தமிழ் இனமா பிறந்தவங்கலாம் அங்க அதுக்கான நம்மளை சுட்டு கொண்டார் 400 பேர் சுட்டு கொண்டார் பக்தவச்சல முதலியாரு தமிழன் தானே. என்ன இதுங்க கற்பனை பேச்சுங்க இது? யாரும் தமிழா இருந்தாலும் சரி, இப்ப தெலுங்கு பேசி வந்தவங்களா இருக்காலும் சரி, தமிழன்னு அவங்களானாக்க ஏத்துக்கிட்டா நம்ம ஏத்துக்குவோங்கிறேன்னா பிரச்சனையே கிடையாது. அது நல்ல தப்பு கிடையாது. அடுத்தது, நம்ம ஆட்களை ஜாதியை புதுப்பிச்சிங்கன்னாக்க, இப்பவே சண்டை வந்துருச்சே. தமிழ் தேசியம் பேசுற நம்ம முகாமிலே சாதி சண்டை வந்துருச்சுங்க. வெளிப்படையா சொல்ல விரும்பல. அவர் அப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, ஜாதி. அதை பேசி பேசி தெலுங்கு எதிர்ப்புல தன்ஜாதி பெருமையை பேசுகிறது. தெலுங்கர் எதிர்ப்புல தன்ஜாதி பெருமையை பேசுகிறது. சாதி என்பதே உயர்வு தாழ்வு உரியது, படிக்கட்டுதான். அது சமத்துவம் அதுல கிடையவே கிடையாது. குடி தேசியம் கிடி தேசியம்லாம் இருக்கு பாருங்க, சமத்துவம் என்பது கிடையவே கிடையாது. அது உயர்வு தாழ்வு. அந்த இனம், தமிழர் என்ற இனத்துக்குள்ளரையே ஒரு பி ஃபீலிங் தனியா, நாம் நம்பாளு அப்படிங்கிறத கொண்டு வர்றது. அது சரி, நாளைக்கே அதெல்லாம் ஒழிச்சிட முடியாது. நாம நாளைக்கே ஜாதி இல்லாம சப்தம்னா உத்தரவு போட்டு இருக்கிற விஷயம். அது உளவியல் சார்ந்ததாகவும் இருக்கு. ஜாதிய கொடுமைகள் கூடாது, ஜாதிய ஒடுக்குமுறைகள் கூடாதுன்னு சட்டம் போடலாம், கடுமையாக செய்யலாம். அவனுக்குள்ள சொந்தன கொழுவனை கொடுப்பன வச்சுக்கிறத தடுக்க முடியாது நம்ம. அப்ப அதையும் புரிந்து கொண்டு சமத்துவத்தை நோக்கி தமிழ் சமூகத்தில் உள்ள இந்த அழுக்குகளை, காலப்போல சேர்ந்த சாதி அழுக்குகளை நீக்கணும். பாவேந்தர் சொன்னால, சாதி என்பது தமிழ் இல்லை, தமிழரில் சாதி இல்லை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இதில் பாதியை மறந்தால் மறு பாதி தொடங்குவதும் இல்லையா? பாவேந்தர் அந்த காலத்துல சொன்னாரு. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொன்னவரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கியவர். நம்ம முன்னோர்களாக சொல்றாங்க. அது மாதிரிதான் வள்ளலார் சொன்னார். ஆன்மீகத்துல வள்ளலார் சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, இந்த மாதிரி சாத்திர சண்டைகளிலே, கோத்திர சழக்குகளிலே எங்களை ஏண்டா என்ன மாட்டி விடாதன்னு சொல்லி, என்ன இல்லை ஆதியிலே அபிமானித்து, இதுல எல்லாம் அபிமானித்து விரும்பி அலைகின்ற உலகீர் அலைஞ்சு அழியாதீர்னு சொன்னார் வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதனால இப்ப போய் குடிதேசியன் பெயர் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டை விட இன்னும் பின்தங்கி போறோம்னு அர்த்தம். அதுல தமிழ் தேசியம் பேசுங்க. அதுல பிற மொழி ஆதிக்கம் செலுத்தாங்கன்னா அதை எதிருங்க. தமிழ் இனம் என்று சொல்லக்கூடாதுன்னு இந்தியன்னு சொல்லுங்கிறாங்க. சாதாரண இல்லை. இப்ப பாஜக ராஜாவை கேட்ட என்ன சொல்றாரு? பாரதியன் தமிழன் ஏத்துக்குவார் அவரு. தமிழ்நாடுங்கிறதே ஏத்துக்காத ஆட்கள் RSS பாஜக ஏத்துக்குமாத? சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அண்ணாமலை போல ஆட்கள் நம்ம ஆள்களை தமிழ் இனத்துல பிறந்த கருங்காலிகளை வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புரியுதா? தமிழ் இனம் இருக்கலாம். நீங்க இதே பாஜகவுல கன்னடியான்னு பேசுவோம் கர்நாடகத்துல, தெலுங்குன்னு பேசுவோம் ஆந்திராவுல, பாஜக ஏத்துக்கும், RSS ஏத்துக்கும். தமிழ்நாட்டுல ஏத்துக்காது. ஏன்னா அவங்க இங்க நம்மளை பிரிச்சு அடிமைப்படுத்தி சுகம் கண்ட நபர்கள். நம்ம ஒரு ஏமாளி கூட்டம்.
அதனால அந்த அவர்கள் ஏற்றுவாங்க, நம்ம ஏத்துக்கிறது கிடையாது அவங்களெல்லாம். அதனால இரண்டுக்கும் நம்ம திராவிட சேட்டும் சரி, இந்த பிராமண சேட்டம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நம்ம தமிழர் இன மறுப்பு, தமிழ் மொழி அழிப்பு, சிதைப்பு தான் அந்த செட்டு. எனவே இதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இதை விட்டுட்டு வந்து நல்லா நம்மளோட சங்கமிச்சு யார் வந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம். அதே சமயம் வர்றது மாதிரி நடிக்கிறவங்ககிட்ட ஏமாந்த கூடாது. தமிழன் தமிழச்சி பலகாலம் ஏமாந்துட்டோம், இப்ப ஏமாறக்கூடாது. ஐயா, இப்ப நான் இதை இன்னும் கொஞ்சம் விரிவா கேட்கணும். இப்ப தொழில்துறையிலும் அரசியல் துறையிலும் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களா, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களா தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வரம்பு கட்டணும் என்றால் இப்படி அடையாளப்படுத்துவது மூலமாக தான் வரம்பு கட்ட முடியும். அதன் மூலமாகத்தான் தமிழர்கள் வந்து தலைமைக்கு, தமிழர்கள் ஆட்சிக்கு வர முடியும், தமிழர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் என்கின்ற அந்த குடிவழி தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற இந்த தீர்வு சரியானது இல்லை அப்படின்னு. அவன் குடிவழி தேசிய தமிழ் தேசியம் வேணா தமிழர்களை பிரிச்சு விட்டு தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தை நிரந்தரமா நிலைநாட்டுறது தான் வருது. இப்ப தெலுங்கர் அரசியல் ஆதிக்கம் செலுத்துறாங்கிறாங்களே, இது நிரந்தரமாயிடும். ஏன்னா நம்ம ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு சாதிய உணர்வு வந்த பிறகு, ஏன்னா சாதி என்பது உயர்வுதால் தானே சொல்றேன்னா, ஒருத்தரை குறைச்சலா மதிப்பிடுறது தானே. சக தமிழனை குறைத்து மதிப்பிடுவது, ஒரு சக தமிழன் தன்னை உயர்த்தி மதிப்பிட்டுக் கொள்வது, இந்த உளவியல் இருக்கு. கொள்ளுணர்வு கொடுப்புனா கிடையாது உங்களுக்குள்ள இல்ல. அதனால இது அதிகமாகி அயலாருக்கு இடம் கொடுத்துருவது. தொழில் துறையில வந்து நீங்க ஆந்திராக்காரவங்க கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வடநாட்டுக்காரன் கோல் வச்சுனா அவனுக்கு அடுத்த நிலையில ஆந்திராக்காரர்கள் கோல் வச்சுக்கிறாங்க. இப்ப இது நம்ம வந்து தமிழர்களை ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பாடுகள் செய்யணும். எல்லாமே சட்டம் போட்டு எழுத்துக்கூறோம் செய்யணும், நடைமுறையில செய்யலாம். அப்ப தமிழ் தேசிய அரசியல் வந்து வரும்பொழுது உண்மையான தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய வெறுமனை பயந்து பிடித்து வந்தா பரவாயில்ல, வாய்ப்பு இல்லை. உண்மையான தமிழின உணர்ச்சி வரும்போது அப்ப அது என்ன பண்ணணும்னா மக்கள் விழிப்புணர்ச்சியா இருக்கணும். தமிழ் தேசியம் தமிழர்கள் பேசி நாளைக்கு திமுகவோட நாளைக்கு பேசலாம், பேசிட்டு நம்மளை ஏமாத்துறாங்கன்னா கண்டுபிடிச்சு, தமிழ் தேசியம் பேசுறவங்க நம்மளை ஏமாத்தினாலும் கண்டுபிடிச்சு இதை தப்பு பண்ற, நீ சூதாட்டம் பண்றங்கிறத தலையிடணும். மக்கள் எப்பொழுதும் மக்கள் விழிப்புணர்ச்சியா இருக்கும்போது தமிழருடைய தொழில் வளர்ச்சியில தமிழர்களையும் கொண்டு வர முடியும். வந்து அயலாருக்கு இடம் நம்ம கொண்டு வர முடியும், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால எந்த வகையிலும் நம்ம வந்து அசல் இனத்தை நம்ம வந்து கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு இந்த இனத்துக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. சாதி அடிப்படையா வச்சு தமிழன் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுனா தமிழர் ஒற்றுமையை சீர்குலைச்சிடும். ஒரு காலத்திலும் தமிழர்கள் வந்து அவங்கள, ஆந்திராக்காரவங்க இருக்காங்கன்னா அவங்கள வெல்லவே முடியாது. இன்றைக்கு ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நம்ம இளைஞர்களுக்கு, தமிழ் தேசிய பேர பிள்ளைகளுக்கு, காமராஜருக்கு பிறகு அனைத்து சாதியினரும் அனைத்து மண்டலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டு ஒரு தலைவர், ஒரு காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபி, கம்யூனிஸ்டா இருக்கட்டும், திமுக, அதிமுக, எதா இருந்தாலும் சரி, ஒரு தமிழன் யாரு? அந்த ஆள் ஒரே ஒரு ஆள் காமராஜ் தான். அந்தந்த மாநிலத்துல பல தலைவர்கள் உருவாகுறாங்க. ஏன் இங்க உருவாகல? அப்படி உருவாம திமுக தடுத்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுக தடுக்கிறதுக்கு மந்திரம் இல்ல, மந்திரக்கோள் இல்ல. தமிழர்களை பயன்படுத்திதான் இது இருக்குது. மெஜாரிட்டியா உள்ள தமிழர்களை பயன்படுத்தி தான் இருக்குது. ஏன் இந்த மெஜாரிட்டியா உள்ள தமிழை எப்படி பயன்படுத்திக்க முடியுது? நம்மிடம் உள்ள ஜாதி பிரிவினை, குறிப்பாக அடர்த்தியா உள்ள ஜாதிகள் சிலது 4-5 இருக்குல்ல, அது ஒண்ணுல இருந்து ஒண்ணு வராம பாத்துக்குது, விரும்புது அடிமனசுக்குள்ள, அதை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப அதனால என்ன பண்ணுதுன்னா, அவர் வர வேண்டாம், நானும் வர வேண்டாம்ப்பா, மிக மிக சிறுபான்மையா இருக்கிற திமுக தலைவர் வரட்டும்ப்பா. இப்போ ஒரு ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நம்ம ஆளுக்குள்ள சாதிக்குள்ள சண்டை வந்துடும். இந்த ஜாதி அந்த ஜாதி, பெரும்பான்மையா ஜாதி 2-3 இருக்கும், யாரு என்னன்னு சண்டைக்கு வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க பஞ்சாயத்துலனாக்க, ஒரு மிக மிக சிறுபான்மையா உள்ள ஒரு ஜாதி நம்ம தமிழ் குடியே இருக்கும், அதுல பிரசிடண்ட் ஆகிருங்க. இந்த அடர்த்தியா இருக்காம பாருங்க, தகுதி உள்ள ஆள் இருப்பான். இப்ப ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரசிடண்டா கூட முடியாது ஊர்ல. ஊராட்சியில பாருங்க, நம்ம பிள்ளைகள் பாருங்க இந்த ஜாதி என்பது எப்படி பண்ணுதுன்ட்டு. அப்ப அந்த சிறுபான்மையாக உள்ள ஒரு கிராம குடி வந்து அது தலைவராக வரக்கூடாது என்பது இல்லை, தகுதி அடைப்புல யார் வேணாலும் வரலாம், அப்படிதான் இருக்கணும். அடர்த்தியா உள்ள ஜாதியா, சிறுபான்மையா உள்ள ஜாதியா, தமிழ் ஜாதி, அதை பத்தி பிரச்சனை இல்லாம தகுதி உள்ள யார் தலைவர் வர முடியாம தடுக்கிறவ நம்ம ஆளுவ ஒருத்தர் இந்த ஜாதிகளே, அடர்த்தியா உள்ள ஜாதி. இது வந்து தமிழ்நாட்டு தலைவரா வர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு யாராவது ஒருத்தாரு. அடுத்தது நம்மள அந்த ரிஸ்க் எடுத்து உழைக்கிறது, காமராஜ் மாதிரி உழைக்கிற ஆளு குறைஞ்சு போயிடுச்சு. எங்கேயாவது கொடுத்தா வாங்கிக்குவாங்க மாதிரி இருக்கான் தமிழ் இனத்துல பிறந்துட்டு. இது தந்திரனாய்வா நம்ம பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம மாற்றம் கொண்டு வரணுமே தவிர, நம்ம வந்து சாதிங்கிறது பேசணும்னா மறுபடி வந்து
அயலார் தொடர்வதற்கு அது நல்ல படிக்கட்டை ராஜபாட்டை போட்டு விடுறதா அர்த்தம். ஜாதின்னு வந்தா நம்ம ஒருத்த வரா பார்த்துவோம். நம்ம ஆளு ஜாதி உணர்வுடைய உளவியல் அதுதான். அவர் வந்துடக்கூடாது, இதான் வந்துடக்கூடாது. சரி நம்மளாம் வேணா ஒரு சிறுபான்மை வரட்டுப்பா, அப்படி திராவிடம் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதியை தமிழர்களின் அடையாளமாக பயன்படுத்துவது தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு பயன்படாது அப்படின்றீங்க. ஆமா, நிச்சயமா. தமிழ் தேசியத்தை சீர்குலைச்சிரும். இனத்தை அடையாளம் பயன்படுத்து, தமிழ் இனத்தை அடையாளப்படுத்து, தமிழ் மொழியை அடையாளப்படுத்து, தமிழ் நாட்டை அடையாளப்படுத்து, முன்னேறலாம். இதை பண்ணினா நம்மளுக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு உயர்வு தாழ்வு பார்த்துட்டு அக மனசுல அது இருக்கு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராம காலை பிடிச்சி எடுத்து விட்டுருவோம் நம்மளே. அப்ப நமக்கு மிக மிக சிறுபான்மை இன்சிக்னிபிகன்ட் மைனாரிட்டி யாராவது தலைவராக வந்துட்டே இருப்பாங்க. ஐயா, இப்ப இந்த சத்யராஜ் குறித்து நம்ம பேசியிருந்தோம். அந்த சத்யராஜ் அதுல பேசினப்ப திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் அப்படின்றப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு பேரறிவாளன், அவர் பிணையில வந்திருந்தப்ப நாங்க போய் பார்க்க போயிருந்தேன். அப்ப அற்புதமாளர் இருந்தாங்க. அவங்க வீட்டு கதவை திறந்த உடனே ஒரு பக்கம் பெரியார் படம், இன்னொரு பக்கம் பிரபாகரன் படம் இருந்தது. அவ்வளவுதான், அதுதானே திராவிடமும் தமிழ் தேசியமும், இதை விட வேற என்ன சான்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி பெரியார் முழக்கத்துல போட்ட ஒரு இதை அவர் மேற்கோள் காமிச்சு பேசுறாரு. விடுதலை ராஜேந்திரன் ஆசிரியர் புரட்சி பெரியார் அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, மேதகு பிரபாகரன் ஆதரித்த திராவிடம் அப்படின்ற தலைப்பிட்டு ஒரு பெட்டி செய்தி. அந்த பெட்டி செய்தியில அவர் என்ன சொல்றாருன்னா, 1978 கியூபாவில உலக போராளிகள் மாநாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் சார்பில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் பிரபாகரன். அந்த ஆங்கில அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததுன்னு அவங்க போடுறாங்க. The Tamils have ancient and Tamil language, which is one of the oldest language of India, that formed the Dravidian family spoken today in Tamil Nadu of India, Tamileelam of Ceylon, Singapore, Malaysia, Fiji Islands, South Africa, and in other country by more than 65 million people. In Ceylon, Tamils are 3 million in number. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய தமிழாக்கத்தை ஒரு சத்யராஜ் சொல்றாரு. அது போட்டிருக்கிறது தான். இந்தியாவின் மூத்த மொழிகளில் ஒன்றான எங்கள் தமிழுக்கு நீண்ட கலாச்சார அடையாளம் உண்டு. நாங்கள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உலகம் முழுவதும் எங்கள் மொழி பேசும் மக்கள் 63 மில்லியன் பேர். சிலோனில் நாங்கள் 3 மில்லியன் பேர் என்று பிரபாகரனே திராவிடத்தை ஏற்றிருக்கிறாரு. இதை விட வேற என்னங்க வேணும் அப்படின்னு சத்யராஜ் சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பிரபாகரன் நம்ம இனத்தினுடைய விடுதலை தலைவர், போராளி தலைவர். அவர் மானிட இயல் ஆய்வாளர் இல்லையே, தேசிய இனத்தை பற்றி ஆய்வு பண்ணவர் இல்லையே. அவர் அப்படி சொல்லி இருந்தால் அந்த புழக்கத்துல உள்ளதை வச்சு சொல்லி இருந்திருப்பாரு. வெள்ளைக்காரன் தெரியும், கால்டுவெல் முடிச்சிருக்காரு, கால்டுவெல்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு சொல்லியிருப்பாரு. அதனால ஒரு இனம் குறித்து ஆய்வு பண்ணி அவர் சொல்றது அந்த நோக்கம்லாம் அவருக்கு கிடையாது. யதார்த்தமா சொல்லியிருப்பாரு. சிங்களம் அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பான், நம்ம ஆளுகளை திராவிடங்கிற அப்படி சொல்லி இருந்திருப்பான். அந்த மாதிரி ஏதோ பழக்கம் சொல்லியிருப்பாரு. ஒண்ணு அதை ஒரு ஆய்வு இயல் மாதிரி சான்றா எடுத்துக்க முடியாது. இப்ப நம்ம எங்க புறநானூற்றுல தமிழன் தான் இருக்கு, இத திராவிடம் இல்லைங்கிறோம். நமக்கு அயல் இனமா ஆரிய இனம் சொல்லப்படுதுங்கிறோம். கண்ணானூற்றுல இருக்கு. அதுபோல இதுல வருது, பல்வேறு இலக்கியங்கள்ல வருது, பக்தி இலக்கியத்துல வருது, சிலப்பெயர்ல வருதுன்னு நம்ம சொல்றோம். அதையெல்லாம் ஒரு அகச்சான்று காட்ட முடியாதவர்கள் தேசிய கீதத்துல இருக்கு பாருங்க. அண்ணாதுரை சொன்னாரு இல்லைங்களா, பிரபாகரன் வந்து நிக்கிறீங்க. நாங்க எங்க இனத்துக்கு, நம்ம இனத்துக்கு, சத்யராஜ் சேர்ந்த நம்ம இனத்துக்கு தொல்பெரும் காலத்திலிருந்து தமிழன் என்ற ஒரு அடையாளம் தான் இருக்கு. திராவிடன் எந்த பால் பரட்டையும் கிடையாது, நமக்கு கிடையாது. ஆய்வு அடிப்படையில் சொல்றோம். அதுல நம்மளை குழப்பி விடுறதுக்கு நம்மளை திராவிடம் சொல்லிருக்காங்க. அதை யதார்த்தம் உள்ளதை நம்ம தலைவர் பிரபாகரன் பயன்படுத்திருக்கலாம். அது 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 உறுதியானதோ இறுதியானதோ அது சான்றா எடுத்துக்கொள்ளக்கூடியதோ அல்ல. நம்ம அதை புறக்கணிச்சிட வேண்டியதுதான். அடுத்தது நான் இன்னொன்று கற்பனையா சொல்றேன். ஒரு விடுதலை ஈழத்தில் உள்ள விடுதலை புலிகள் தங்களை திராவிடன்னு சொல்லிக்கோம்ல, பரப்பும் ஒரு பேருல எங்கேயும் தொல்லியல் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு போட்டோ அப்படியே ஒரு கற்பனையா சொல்லிடுறாரு. நம்ம எல்லாம் திராவிடர்கள் பிரபாகரன். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உண்மை இல்லாத ஏற்றுக்கணும். இதுதான் ஈவேராட்ட கத்துக்கிட்டாரா எங்களுடைய சத்யராஜ். உன்னறிவை கொண்டு யோசின்னு எங்க ஐயா பகுத்தறிவு பாலவன் சொன்னாரு சொல்றீங்கல்ல. அவர் சொன்னார், இவர் சொன்னார், நான் ஏத்துக்கிறேன்னாக்க உங்க பகுத்தறிவு எங்க போச்சு ஐயா சத்யராஜ்? இது சரியா தரணும், உங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. பிரபாகரனே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பிழையான கருத்து தான். பிரபாகரன் சொன்னாலும் பிழையான கருத்து தான். திராவிடன் என்ற ஒரு இனம் கிடையாது, நம்ம இனம் அது கிடையாது.
அடுத்து நான் சொல்றேன், நமக்கு வழிகாட்டி ஆசான் பேராசான் திருவள்ளுவர் பெருந்தகை. அவர் சொல்ற 1330 குறள் முற்போக்கானத ஒரு 10 விழுக்காடு பிற்போக்கானதான் அந்த காலத்துக்குரியது இருக்கும். இருக்கு பெண்ணடிமைத்தனம்லாம் இருக்கு. அதுல திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, நான் பெண்ணடிமை ஏத்துக்கோமா? ஏத்துக்க மாட்டேன். நான் ஏத்துக்க மாட்டேன். நம்ம பல பேர் ஏத்துக்க மாட்டோம். ஏன்? இன்னும் சொல்ல போனால் அந்த பேராசானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாலும் சரிப்பா, நான் சொன்னாலும் சரிதான். அவங்க சொன்னா இவங்க சொன்னா நம்பிராத. உன் அறிவை கொண்டு யோசனை செய்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சரின்னா ஏத்துக்கல விட்டுடு என்று சொல்லி கொடுத்தவன் நம்ம பேராசான் திருவள்ளுவன். 2000 ஆண்டுக்கு முன்னாடி, ஞாபகம் வச்சுங்க, 2000 ஆண்டுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட இனத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் சத்யராஜ் ஐயா. அந்த இடத்துல வந்திருக்கீங்க. அதனால பிரபாகரன் சொன்னாரு அப்படி சொன்னாரு அதெல்லாம் சொல்லாதீங்க, அது சரியா இல்லை. பிரபாகரனை கொண்டு வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கி அவரை அவருடைய மதிப்பை குறைக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு குறைக்கல. நீங்க பிரபாகரனுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய காரியங்களில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் சத்யராஜா. ஐயா, நிறைவா ஒரு கேள்வி. இப்ப இந்த திராவிடம் தமிழ் தேசியம் என்கின்ற விவாதம் நடந்து கொண்டிருப்பது என்பது தமிழ் தேசிய கள விரிவாக்கத்திற்கு பயன்படுமா, அல்லது வெறுமனே இந்த கருத்தியெல்லாம் இப்படி பேசிக்கொண்டே இருப்பது என்பது எந்த அளவுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு பயன்படும் நீங்க நினைக்கிறீங்க? இது சரியான கேள்வி. இது இதுலயே சுகம் காணக்கூடாது. திராவிடத்தை மறுக்கிறது, அது விவாதம் பண்றது, அது அவங்க பேசுறது, அதுக்கு அது யூடியூப் பிசினஸ் பண்றவங்க அதை செய்யலாம். நம்ம இளைஞர்கள் களத்துல நிக்கிறவங்க, போராடக்கூடியவங்க செய்யக்கூடாது. நம்ம தமிழ் தேசிய யூடியூப் நடத்துறவங்களும் அதுலயே மெயினா போயிடக்கூடாது. ஆனா என்னன்னா, ஒரு லாவணி கட்சி நடக்கிற மாதிரி ஆயிடுது. களத்துல இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைகள்? தமிழன் என்று சொல்லி கொள்ளக்கூடிய கான்ஸ்டிடியூஷனே இல்லை. தமிழன் சொன்னாலே அது பிரிவினைவாதங்கிறான். இந்துத்துவ கட்சிகள், ஆரியத்துவ கட்சிகள் சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல இந்திய திணிச்சே ஆகணும், இந்தி நீ பாடத்தை வைக்கலன்னா உனக்கு நிதி தர மாட்டேங்கிறான் இந்திய அரசு, பாஜக அரசு, டெல்லி அரசு. ஒவ்வொன்றுலையும் அவர்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள், நம்மளை சும்மா வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சட்டங்கள் எல்லாமே ஹிந்தியில மாத்தி இந்தியில தானே சொல்லணும். இந்திய தண்டனை சட்டம் ஐபிசின்னு இருந்துச்சு, அதை ஏதோ சான்ஸ்கிரிட்ல மாத்திட்டான் பேரை. நீங்க அதை தமிழாக்கம் பண்ணி சொல்லக்கூடாதுங்கிறான், செல்லாது அது அப்படிங்கிறான். அந்த மாதிரி இந்திய திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு அப்படியே வேகமா வந்துகிட்டு ஒரு ஆரிய ஆதிக்கம் கூட வந்துகிட்டு இருக்கு. இந்திய ஆதிக்கம் கூட வந்துகிட்டு இருக்கு. தமிழர் அடையாளம் மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளுநர் RN ரவி அதுக்காகவே போட்டு நம்மளுடைய ஆன்மீக புரட்சிகரமான ஆன்மீகர்கள் வள்ளலார் இருந்தா அது அவங்க ஆள மாத்துறது, சனாதனியா கொண்டு போறது. திருவள்ளுவர் பெருந்தகையா அவருக்கு காவி உடைய போத்தி விடுறது, சனாதனியா மாத்துறது. இந்த மாதிரி 24 மணி நேரமும் ஆரியம் சூழ்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம உரிமைகள், நமக்கான உரிமைகள், நமக்கு தமிழன் முதலாளியாகவும் வர முடியல, தொழிலாளியாகவும் வர முடியல. இந்த ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் வெளிநாட்டுல போய் வெளிநாட்டு முதலாளியை கூப்பிடுறாங்க, வடநாட்டு முதலாளியை கூப்பிடுகிறார்கள். நம்ம ஆளுக என்டர்பிரனர்ஸ் வர்றதுக்கு ஊக்கம் தர்றதில்ல. சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு அவனை வளர்க்கறதுக்கு ஊக்கம் தர்றதில்லை. தமிழர்களுக்கு கொடுக்குற திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. தொழிலாளியும் தமிழராக இருக்கக்கூடாதுன்ட்டு வடக்கேந்து கொண்டு வர்றாங்க இந்திக்காரங்களை. அதுக்கு ஆள் வச்சு நான் புரோக்கர் வச்சுட்டு ஆளை கொண்டு வர்றாங்க. லட்சக்கணக்கு குவிறாங்க இங்க இந்திக்காரங்க. தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நிலைக்குமா இல்லையாங்கிற பிரச்சனை இருக்கு. இதுல எல்லாம் வெளியேற்று இங்க வச்சு விட 56 பிறந்தெல்லாம் வெளியாறு கணக்கு போடுது, வெளியேற்று என்பதெல்லாம் வைத்து தமிழ் தேசிய பேர் இயக்கம் போராட்டம் நடக்குது. அன்னை தமிழ் தான் அர்ச்சனை இருக்கணும்னு தெய்வ தமிழ் பேரை வச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். அது போல அனைத்து ஜாதி அர்ச்சகராக வேண்டும் சும்மா நடிச்சிட்டு ஸ்டாலின் கூட்டம், திராவிட கூட்டம் தமிழ் அர்ச்சனையும் மாத்திருச்சு. அனைத்து ஜாதி அர்ச்சகர் என்பது இங்க விலகிருச்சு, அதுல இருந்து விலகிருச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்தால் 75 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை தருவோம் தனியார் துறையிலன்னு தேர்தல் அறிக்கையில 2021 சொல்லிட்டு கண்டுக்காம இருக்கு திராவிட கூட்டம், திராவிட மாடல் ஸ்டாலின். இந்த மாதிரி ஆரியமும் திராவிடமும் அங்காளி பங்காளி, மோடியும் ஸ்டாலினும் அங்காளி பங்காளி. 2 பேரும் வெளியில போராடிக்கிறாங்க, நடிச்சுக்கிறாங்க. அந்த அரங்கத்துல 2 ஒன்னா இருந்துகிட்டு நம்ம தமிழ் இன அழிப்பும் தமிழர்களுடைய தாயக சிதைப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நம்ம மக்களுடைய உரிமையை காக்க, அன்றாட வாழ்க்கை, சம்பளம், படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் போய் ஜவுளிக்கடையில வேலை பார்க்குதுங்க. போஸ்டாஜி படிச்சுட்டு அந்த பிள்ளைகளாம் தனியார் பள்ளிக்கூடத்துல போய் தொடக்கப்பள்ளியில வேலை செய்து போய் PhD படிச்ச பிள்ளைங்க ஆணும் பொண்ணு வேலை செய்யுது. 6000 ரூபாய் சம்பளம், 5000 ரூபாய் சம்பளம்.
10,000 15,000 சம்பளம், அதுக்கு மேல கிடையாது. பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக வேலை செய்யறாங்க நம்ம ஆளுக்கு, PhD படிச்சுட்டு 15,000 சம்பளத்துக்கு வேலை செய்யறான். அப்ப நமக்கு முழு வேலை இல்லை. ஓய்வூதியம் கிடைச்சது முழுசா பழைய காலத்துல ஓய்வியம், அதுவும் இல்லை. அரசு ஊழியர் போராடிட்டு இருக்காங்க, கண்டுக்காம இருக்கும். மாடு மீன் பிடிக்க போறான், தென்னம் கைது பண்றான். கேரளாக்காரங்க போய் மீன் பிடிக்கிறான், அவனை கைது பண்றது இல்லைங்க சிங்களம். அவனுக்கு அங்கிட்டுதான் அதான் கடல். தமிழனான அடையாளம் பார்த்து அடிக்கிறான், கைது பண்றான், சிறையில போடுறாங்க. இப்படி நம்ம வாழ்வு உரிமை, தாயக உரிமை எல்லாம் இழந்து நிக்கிறோம். இவற்றை மீட்பதற்கு போராடணும். புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்கு. இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டாட்சியா இந்தியாவை மாத்து. ஆளுநர் ரவியை நீக்கினா ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கிட்டு கூடாது. இந்த மாதிரி கருத்துக்கள் இது வளரணும். வளர்ந்தாதான் நீங்க வளரலாம். இந்திய அரசுகிட்ட ஒரு 3-4 அதிகாரம் இருந்தா போதும். இராணுவத்தை வச்சுக்க, நிதி அதிகாரம், அதாவது நிதினாக்க வரி போடுற அதிகாரம் இல்ல, ரூபாய் அச்சடிக்கிறது, நாணயம், இந்த விஷயத்தை நீ வச்சுக்க, அப்ப வெளியுறவு நீ வச்சுக்க, இந்த மாதிரி ஒரு 2-3 வச்சுக்க. பாக்கி எல்லாம் தமிழ்நாடு தான். இப்படிதான் இருக்கும்னு இந்திய விடுதலை போராட்டங்கள் நீங்க சொன்னீங்க, காந்தியடிகள் சொன்னாரு. இது நேர் மாறாக நேரு கொண்டு வந்து எல்லாத்தையும் திணிச்சு ஒற்றையாட்சியை கொண்டு வந்துட்டார். நேரு அம்பேத்கரை சேர்ந்துக்கிட்டு ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்தாங்க இந்தியாவில். இந்த மாநில சுயாட்சின்னு சொன்ன திராவிட கூட்டம் அதை கைவிட்டுட்டு சும்மா பேருக்கு நம்மளை ஏமாத்துறதுக்காக உண்மையான மாநில தன்னாட்சியை கேளு, இன்னொன்னு ஐட்டம் ஏரியா கேளு. இப்ப நாங்க கேட்கிறோம், ரவியை நீக்குவது மாத்துவது அல்லப்பா, ஆளுநர் பதவியை நீக்க வேண்டாம். இந்த கருத்தையும் வளரல. இங்க திமுக ஏன் சொல்ல மாட்டேங்குது? பங்காளி, ஆரியனுக்கு பங்காளி. அது ஏன் இதை எடுத்தான்னாங்கிற நீங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அது மயில்டா சொல்லும், ஆட்டுக்கு தாடியதுக்கு. ஏன்னா ஒரு ஓநாய்க்கு போய் ஆடுன்னு ஏன் பேர் வைக்கிற நீ? உங்களுக்கு தெரியாது? அது விவரம் புரியாதவங்களா? அந்த பதவி ஓநாய் பதவி போல இருக்குது. ஆட்டுக்கு தாடியதுக்கு பிறகு அது நாட்டுக்கு அது எதுக்கு இது எதுக்குன்னு பேசி ஆளுநர் பதவியை ரொம்ப ஒரு அதிகாரம் இல்லாத சும்மா ஒரு சுமை மாதிரி ஒரு பொதி சுமக்கிறது மாதிரி ஆச்சு. அதான் ஆரியத்துக்கு துணை செய்யறது. எதுக்கிறது போல நம்மகிட்ட பேசிக்கிறதுங்க. இதெல்லாம் எதிர்த்து தமிழ் இனத்துக்காக மாநில சுயாட்சி அடைக்கிறது போல காட்டிக்கிறதுங்க. அந்த இடத்துல அங்க இருக்கிறது அந்த மாதிரி செட்டு இது. இதுல தமிழ் தேசியம் பேசுறவங்க அரசியல் உரிமைகள், கான்ஸ்டிடியூஷனை திருத்துன்னு கேட்கறது, மக்கள்கிட்ட அதுக்கான விழிப்புணர்ச்சியை உண்டாக்குறது, இந்த என்னென்ன உரிமைகள் நம்ம கேட்கணும், முடிஞ்சவங்களும் என்னென்ன வாங்கணும் இப்ப என்பது, இந்தியா ஒரு முழுமையான கூட்டாட்சியை மாற்றி அமை என்று கொண்டு வர்றது, இதுல கவனம் செலுத்த வேண்டும். இந்தி திணிப்பை ரத்து பண்ணு, எல்லா மொழியும் ஆட்சி மொழி கொண்டு வா, தமிழ் ஆட்சி மொழியை கொண்டு வா. இந்தி வாரம் கொண்டாடுறியா? இந்திய அரசு தமிழ் வாரம் கொண்டாடுன்னு கேளு. ஆனா இந்தி வாரம் கொண்டாடாதானே சொல்லு. இந்த மாதிரி மாற்றா கொண்டு வர்றதுக்கு பத்தி இதான் முதன்மை கொடுக்கணுமே தவிர, திராவிடத்தை விடுத்துறேன்ட்டு அதே 24 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திராவிடமும் ஆரியமும் சந்தோஷப்படும், வேற கவனத்தில் இருக்காங்க, நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம் என்று ஆரியமும் திராவிடமும் கொண்டாட்டம் போடும் என்பதை நம்முடைய பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் புரிந்து கொண்டு, தமிழ் இனம் உரிமை மீட்பு, தமிழ் மக்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பு, அவர்களுக்கு நிரந்தர வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஓய்வு கிடைக்கணும் என்ற இந்த விஷயங்கள்ல கோரிக்கைகளை வச்சு நம்ம போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.